அதில் வீடு கட்டி குடும்பத்துடன் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு நமது வீட்டின் அமைப்பும் குடும்ப உறுப்பினர்கள், இதை தாண்டி நமது வீட்டின் வெளிப்புற சூழ்நிலைகள், அங்கு வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், தொழில்கள், அவர்களின் பாரம்பரியம், அந்த பகுதியின் கலாச்சார மத ஒற்றுமை, அதாவது மத நல்லிணக்கம், வாழ்வியல் முறை, அவர்களது கல்வி அறிவு, பொது அறிவு, இனப்பற்று, நாட்டுப்பற்று, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமது நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து அதன் வழியில் தொழில் செய்து வாழக்கூடிய மக்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தொழில் நடக்கும் பகுதியோ அந்த வகையான மக்கள் வாழக்கூடிய பகுதியா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த பகுதியின் சட்ட ஒழுங்கு நிலவரம், அதாவது உதாரணத்திற்கு அடிக்கடி இன மத மற்றும் கலவரங்கள் ஏற்படக்கூடிய பகுதியா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து மதத்தினரும் மொழியினரும் சமமான உரிமையுடனும் சுதந்திரத்துடனும் வாழக்கூடிய பகுதியா, கட்ட பஞ்சாயத்து, ஊர் கட்டுப்பாடு இது போன்ற தனிநபர் அதிகாரத்திலோ அல்லது அந்த குடும்பங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரும் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வீட்டில் தனியாக பயமின்றி பாதுகாப்பாக வசிக்கக்கூடிய பகுதியா, திருடர்கள், ரவுடிகள் இது போன்ற மக்கள் இருக்கக்கூடிய பகுதியா, இரவு நேர மின்சார விளக்கு, இரவு நேர காவலர் துறை பாதுகாப்பு, அருகில் காவல் நிலையம், கூர்கா, இரவு நேர காவலர்கள், உங்கள் எல்லை பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு அதாவது செக் போஸ்ட், இரவு நேர போக்குவரத்து, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள், வணிக வளாகம், தேநீர் கடை, மருத்துவமனை, ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் கால் டாக்ஸி, பொது கண்காணிப்பு கேமரா, சமூக சேவகர்கள், இயற்கை ஆர்வலர்கள், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இது போன்ற சமூக அமைப்புகள் உள்ள பகுதியா, முக்கியமாக நூலகம் உள்ள பகுதியா. பொதுவாக நம் வீடு கட்ட தேர்ந்தெடுக்கும் பகுதி நம் வீட்டில் மட்டும் இல்லாமல் நம் வீட்டை சுற்றியுள்ள மக்களும் சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தருவதாக இருப்பது மிக சிறப்பு. இவை அனைத்தும் பாதுகாப்பும் அமைதியும் நிறைந்த வீட்டுமனை தேர்ந்தெடுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆகும்.